நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமா செகண்ட் பேப்பரில் உள்ள டிரான்ஸ்லேஷனில் தேர்டு இம்பார்ட்டண்ட் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இந்த வாட்டி எக்ஸாமுக்கு வரக்கூடிய, அதாவது ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கு வரக்கூடிய 2 இம்பார்ட்டன்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ தேர்டு ஒன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட கான்செப்ட் நம்ம நாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நாடு எவ்வளவு பெரியது, இங்கே இருக்கக்கூடிய சீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, மேலும் இங்கு இல்லாத உணவுப் பொருள்களே கிடையாது, இந்த மாதிரி நம்ம நாட்டை பற்றி பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு வரலாம். ஹமாரா தேஷ் பஹுத் படா ஹே, நம்ம நாடு மிகவும் பெரியதாக இருக்கிறது. இஸ்கி படாய் கா அனுமான் இஸ் பிரகார் கியா ஜா சக்தா ஹே கி, இது பெரியது என்பதை நம்ம எப்படி அனுமானிக்கலாம் என்றால், யதி சப்போஸ் ஆப் நீங்கள் உத்தர் சே தக்கின், நார்த்திலிருந்து அதாவது வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி, காஷ்மீர் சே குமாரி அந்த்ரீப் தக்கு, காஷ்மீரிலிருந்து குமரிமுனை வரை 10 மீல் 10 மைல் தூரம், ரோஸ் சல்கர் பார் கரேங்குதோ, டெய்லி நடந்து நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா, தோ கம் சே கம் 8 மஹீனே சாஹியே, குறைந்தது இதற்கு 8 மாதம் ஆகும். और इतना ही समय पूरब से पश्चिम, இதே காலம்தான் கிழக்கிலிருந்து மேற்கிற்கும், சிந்து சே அசாம் தக்கு, கிழக்கில் இருக்கக்கூடிய சிந்து நதியிலிருந்து மேற்கில் இருக்கக்கூடிய அசாம் வரை நம்ம பார் கர்னேமே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு லகேகா, அதே டைம் தான் எடுக்கும், அதே காலம்தான் ஆகும். ஏக் தேஷ் இத்னா படா ஹே கி, நம்ம நாடு இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. कोई भी महीना हो, எந்த மாதத்தில் வேண்டுமானாலும், आपको इसमें உங்களுக்கு இங்கு हर प्रकार की जलवायु मिल सकती है, எல்லா விதமான சீதோஷ்ண நிலையும் இங்கு காணப்படுகிறது. कोई ऐसा फल नहीं, कोई ऐसा अन्न नहीं जो इस देश में न होता, இது கடைசியிலிருந்து மீனிங்கை கொண்டு வராங்க. அதாவது இந்த நாட்டில் கிடைக்காத பழமும் கிடையாது, இந்த நாட்டில் இல்லாத அன்னம் உணவுப் பொருள்களும் கிடையாது. இந்த மாதிரி எல்லா விதமான உணவுப் பொருள்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும் இங்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.